வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் யுஏஇ. இந்தியா தோத்துருந்ததான் ஆச்சரியம், ஜெயிச்சது எந்த ஆச்சரியமும் கிடையாதுங்க. மேட்ச் எங்க போச்சு? எங்கேயுமே போகல. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா யுஏஇ தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க என்னென்ன நடந்துக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ணி இந்தியா பவுலிங் போறேன்னு சொன்னாங்க. அதாவது இந்த வருஷத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் வின் பண்ணாரு சூரியகுமார் இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பிளேயிங் 11 எப்படி அமைஞ்சிச்சு? எஸ் அப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா, சுமன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன். இங்கே தாங்க ஒரு பவுலரை டிராப் பண்ணிட்டு அஸ்தீப் சிங்கை டிராப் பண்ணிட்டு அப்கோர்ஸ் சிவம் தூபே எடுத்திருந்தாங்க. நம்பர் 7 சிவம் தூபே, நம்பர் 8 அக்சர் பட்டேல், நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 10 குல்தீப் யாதவ், நம்பர் 11 பும்ரான்னு சொல்லி போயிருந்தாங்க. டாஸை வின் பண்ணி பவுலிங் போறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா போட்டாரு. என்ன பொறுத்தவரை வரையும் நான் ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ராட்ட கொடுத்துருப்பேங்க. அதாவது நீங்க பவர் பிளேக்குள்ள பும்ரா யூஸ் பண்றீங்க, முதல் 3 ஓவருக்குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா அப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ராட்ட கொடுத்துருப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் ஓவரே பும்ரா போட்டாரு, அதனால நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ், குல்தீப் யாதவ் எப்பேற்பட்ட பவுலர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி பவுலர் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிளேயர்ஸையே கூகுளி போட்டு திணற வைப்பாரு. யுஏஇ பிளேயர்ஸ் கத்துக்கிட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்டை நல்லபடியா கத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம பாராட்டலாம். அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. அவருக்கு கை வந்த கலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்சர் பட்டேல் விக்கெட் எடுத்தாரு, பும்ரா விக்கெட் எடுத்தாரு, சிவம் தூபேவும் விக்கெட் எடுத்தாருங்க. அதுதான் இங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயம். எஸ் 57 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் அடிச்சாங்க ஹார்திக் பாண்டியாவோட. அப்படி இருந்தும் அதாவது குல்தீப் மாதிரி ஒரு பவுலர் வந்து என்னங்க பண்றது, சைனா மேன் பவுலர் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னரு, எதுவுமே பண்ண முடியாது. கம்ஃபர்டபுளா தெரியும் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜெயிப்பாங்களா 4.3 பால்ல ஜஸ்ட் 27 பால்ல ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு. எஸ் அப்கோர்ஸ் அதுவும் நடக்கதாங்க செய்யும். ஏன்னா இப்ப முன்னாச்சும் கொஞ்சம் யோசிச்சு ஆடுவாங்க. இப்ப கரண்டா இந்தியன் கிரிக்கெட் டீம் அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஈஸியா தெரிஞ்சிடும். எஸ் 27 பால்ல மேட்சை முடிச்சுட்டாங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆகியவர். ஸ்கை வந்த பால் 6, அபிஷேக் சர்மா வந்த பால் 6, கில்லும் ஒரு 6. அதாவது எப்படிலாம் அடிக்க முடியுமோ அப்படி எப்படிலாம் அடிச்சாங்க. பட் இந்த மாதிரி அக்ரெஷன் எல்லா டீமோடையும் தேவையா அப்படின்னு தெரியல. இது யுஏஇ தானின்னு சொல்லிட்டு அஸ்தீப் சிங்கை டிராப் பண்ணியிருக்கலாம். பட் அடுத்த மேட்ச் பாகிஸ்தானோட நடக்குதுங்க. பாகிஸ்தானோட ஒன்று பில்டப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எஸ் அவங்க ஒரு பாகிஸ்தான், அதாவது கிட்டத்தட்ட அவங்க யுஏஇக்கு கொஞ்சம் மேல, ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் மேல, ஸ்ரீலங்கா கொஞ்சம் மேல அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் கரண்ட் டீம் இப்போதைக்கு வேற லெவல்ல ஃபார்ம் இருக்காங்க. இந்த 2003 2007 ஆஸ்திரேலியா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க இந்தியன் டீம்ஸ். அதனால இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு ஹைப் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தெரியல. என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இது T20னால என்ன வேணா நடக்கலாம், பொறுத்து வைப்போம். அது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அந்த மேட்சை பத்தி ப்ரிவியூ ரிவ்யூ எல்லாம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை முடிச்சிருவோம். இந்த மேட்ச் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இது வந்து யுஏஇக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் மாதிரி இருக்கும். பாடம்னா நம்ம ஒரு சின்ன டீம், சின்ன டீமா இருந்திருப்போம். ஒரு பெட் மேட்சோ ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சோ வந்து ஒரு பெரிய டீம் வந்து ஆள் இல்லாதப்ப நம்ம கூட ஆடுறப்பான்னு சொல்றப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். நம்ம தோத்துறோம் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களோட விளையாடுவோம், சண்டை செய்வோண்டா, நம்ம கத்துக்கோண்டாங்கிற ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்து யுஏஇக்கு இருந்திருக்கும். அவங்க கேப்டன் சொல்லியிருந்தாங்க, நாங்க இந்தியா அல்லது பாகிஸ்தானை சர்ப்ரைஸ் பண்ணி ஓமனை தோக்கடிச்சு கண்டிப்பா அடுத்த கட்ட, அதாவது ஷெட்யூல் 2, அதாவது அந்த இதுக்கு நாங்க டாப் 4க்கு வந்து நாங்க முன்னாடி வருவோம், நாங்க ஆடுவோம்னு சொல்லியிருந்தாரு. இந்தியாவோட தோத்துட்டாரு. பொறுத்து ஓமனோடையும் பாகிஸ்தானும் ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் மேட்சா அமைஞ்சிருக்கும். இது அவங்களுக்கு ஓமனுக்கு அகேன்ஸ்டா எப்படி ஆடலாம், பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா எப்படி ஆடலாங்கிற ஒரு சின்ன தெளிவை ஏற்படுத்திருக்குன்னு நம்புறேன். ஏன் சூரியகுமார் யாதவ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாரு? பவுலிங் எடுத்தது அவருக்கு நல்லதோ இல்லையோ, பாக்குற நமக்கு நல்லது. ஆமாங்க 10 மணிக்கே மேட்ச் முடிஞ்சிச்சு. இல்லைன்னா பேருக்கும் இந்தியா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடினாங்கன்னு சொல்லுவேன். 9:30 ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியவே. அதுக்கப்புறம் ஆடி அவங்க ஒரு 10 ஓவர் ஆடுவாங்க. அப்படி இப்படின்னு 10:10 ஆடி இருக்கும். நம்ம சீக்கிரமா தூங்குறதுக்காக டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடான்னு தெரியல. பட் ஃபைனலி இந்த மேட்சை பத்தி ரிவ்யூ சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் போராடி இருந்துக்கலாம் யுஏஇ. பட் அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. அடுத்த மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு பில்டப்போட ரிவ்யூ கொடுப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.